வணக்கம். நான் உங்கள் கண்ணன் ஸ்தபதி தேனி. இப்போ நம்ம இந்த வீடியோ வாய்மொழியாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். என்ன விஷயங்களை இந்த வீடியோ மூலமாக நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இந்த வீடியோனுடைய நோக்கங்கள் என்னவா இருக்கும்? சிற்ப கலைகளில் பல விஷயங்கள் உண்மைகள் இருக்குது. ஆனால் அந்த சிற்பக்கலையினுடைய உண்மைகளை உண்மையாகவே சொல்லுவதற்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் தயக்க நிலை. இதனால் அவங்களுடைய தொழில் பாதிக்கும். அதே போல் பல விஷயங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடியதான் அந்த சிற்பக்கலைகளுடைய முழு விஷயமாக இருக்குது. இப்போ அதில் நான் சில விஷயங்களை சொல்லலாமே. நம்ம நிறையா வீடியோக்களில் பேசியிருக்கோம். அதில் இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் ஒரு தீர்க்கமான முடிவுகள் இருக்கணும் இல்லையா? அப்படி ஒரு முடிவுகள் தான் பிறந்தாச்சு, வாழ்ந்தாச்சு, வளர்ந்தாச்சு. அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்துக்கு தேவையான விஷயங்கள் பூராமே நம்மளை ஈர்ப்பு பண்ணக்கூடிய தெய்வம். நம்ம மனம் எங்கு லயப்படுகிறதோ அந்த தான் நம்மளுக்கு இஷ்ட தெய்வமாக. அப்படி இந்த இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு கோவில் கட்டலாம். சில தன்னால் முடிந்த அளவு அந்த இஷ்ட தெய்வத்துக்கு, குல தெய்வத்துக்கு ஏதேனும் நம்மளால் முடிந்த அளவு செய்வோம் என்று நினைக்கிற நல்ல உள்ளங்களுக்கு இந்த கருத்து. நம்ம இப்போ என்ன சொல்ல வரோம்னா, கோவிலை கட்டுவதற்கு முறையான ஒரு சிற்பியோ அல்லது ஸ்தபதியோ அவங்கக்கிட்ட தான் நீங்கள் ஒப்படைக்கணும். சில கணக்கு முறைகளை கொடுத்துருக்காங்க இந்த சிற்ப சாஸ்திரப்படி. சிற்ப செந்நூல், மறைவு கட்டடக்கலை, விக்கிரக நிறைய பிரதிஷ்டை நியமனம், இப்படி நூல்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் படிச்சிருந்தால் கண்டிப்பாக அந்த கோவில் சிறப்பாக கட்டக்கூடியவராக தான் இருப்பார் அந்த ஸ்தபதி சிற்பி. இப்போ இதை படிக்காத ஒரு கேட்டகரி இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு கூட இந்த விஷயங்கள் புரியலாம். நம்ம இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்திங்கன்னா, கணக்குகள், ஒரு கோவிலை கட்டுவதற்கு அளவு முறை என்று சொல்லக்கூடிய கணக்குகள், அந்த கணக்குகள் எப்படி பார்க்குறது? மனையடி சாஸ்திரத்தில் உள்ள கணக்குகளை வச்சு பார்த்துடலாமா? அது கோவில் சாஸ்திரத்துக்கு சரியாக வருமா? மனையடி சாஸ்திரத்துக்கும் கோவில் அளவுகளுக்கும் சம்பந்தம் உள்ளதா? சரி, நீங்கள் ஒரு கோவில் கட்டணும்னு நினைக்கிறீங்க. உள்ளே பழைய கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்குள்ளே கல் விக்கிரகங்கள் பிரதிஷ்டையாக இருக்குது. அந்த கல் விக்கிரகங்களை சில பூஜை முறைகள் மூலியமாக பாலாலயம் பண்ணி அதை புதுப்பிச்சு ஆலயம் கட்டணும்னு நினைக்கிறீங்க.
இதை எப்படி முறைப்பிரகாரம் செய்வது, என்ன ஒரு அளவுகளை தேர்ந்து எடுத்துக்கொள்வது? இந்த சிற்ப சாஸ்திரத்தில் உள்ள அளவுகளே சிறப்பான அளவுகள் என்று சிற்பிகள் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சிற்பிகளால் பெரிய பெரிய மகான் சாம்பவான்கள் எல்லாம் அவங்க மூலயமா நம்மளுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷந்தான் சிற்ப செந்நூல். அதில் பல விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த கட்ட வேண்டிய கோவிலில் பிம்பமாகப்பட்டது உள்ளே பிரதிஷ்டை பண்ணப்பட்டு இருக்கிறது. அந்த பிம்பத்தை பாலாலயம் என்னும் ஒரு பூஜை முறையில் அதை வெளியே எடுத்து திரும்ப கோவிலை புதுப்பித்து கட்ட வேண்டும். அப்போ எந்த முறைகளில் அளவுகளை கையாள வேண்டும்? இந்த அளவு முறைகள் எல்லாமே சிற்பிகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவர்கள்தான் சரியான சிற்பி. இது வேலை பார்க்குறோம், அதற்குரிய பணம் கிடைக்குது, வேலை செய்துவிட்டு போய்விடுகிறோம். இது ஒரு சிற்பிகளுடைய கடமையான்னு பார்த்தா இல்லை. இதை தாண்டி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒரு விக்கிரகத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய அளவு முறைகளும் உள்ளது. ஒரு ஆலயத்தை தீர்மானித்து அதை அளவாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரக்கூடிய விஷயமும் உள்ளது. நான் உங்கள் கண்ணன் சபதி, தேனி. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நிறையா விஷயங்களை சிற்பக்கலை சார்ந்து பார்க்கலாம். நல்ல ஒரு கோவிலை கட்டி நாளெல்லாம் அதை பூஜித்து இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்று அனைவரும் சேவமாய் இருக்க இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி.